எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு குலு குலுன்னு வித்தியாசமான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் 1 லிட்டர் திக்கான ஃபுல் க்ரீம் மில்கை சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே பால் காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பால் சேர்ப்பேன். அப்போ தான் பால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போது பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் சேர்க்குறதுக்கு நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவே நம்ம நல்லா கொதிக்கிற பாலில் சேர்த்துட்டோம்னா அது கட்டி கட்டி ஆயிரும். இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்தியாச்சு. இந்த கஸ்டர்ட் மில்கை நான் கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிறேன். நம்ம பாலை பொங்க விடாமல் காய்ச்சணும்னு நினச்சாலும் அந்த திரும்புகிற 1 செகண்டில் எப்படியோ பொங்கிடுது. பட் நல்ல வேலை வலியலை. இப்போ இந்த கொதிக்கிற பாலில் நம்ம கஸ்டர்ட் மில்கை சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். அடுத்ததாக இது கூட ஒரு 10லேருந்து 12 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் திக்காயிட்டு வருது. இப்போது இந்த கொதிக்கிற பாலோட திக்னஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ தான் இது ஆறுனதுக்கப்புறம் சரியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இதை வெளியில் வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சோன்னா நல்லா கூல் ஆயிரும். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து வேக வைக்கும்போது இது சீக்கிரமே வெந்துடும். இந்த ஜவ்வரிசியை கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் கிடையாது, இது ஆப்ஷனல் தான். பட் இது சேர்த்துண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிக்கிடலாம். ரொம்ப வேக வச்சுட்டோன்னா மாவு மாதிரி ஆயிரும். இப்போது இந்த ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை ரொம்ப வேக வச்சுட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இது இருக்கட்டும். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் சேர்க்குறதுக்கு 25லேருந்து 30 பாதாம் எடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் சேர்க்குறதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே அரை கப் அளவு எடுத்திருக்கேன். கட் பண்ண ஆப்பிள், மேங்கோ, பனானா, பொமக்ரானட், கிரேப்ஸ். அடுத்ததாக டேட்ஸ் மட்டும் 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கஸ்டர்ட் மில்கை எடுத்துடலாம். இது நல்லா திக்காகி செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே இந்த கஸ்டர்ட் மில்க் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். கொஞ்சம் கூலிங் கம்மியானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். ப்ளஸ் இது கூட நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சரியான கன்சிஸ்டன்ஸில் ஃப்ரூட் கஸ்டர்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் கிரேப்ஸை கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 கலர் கிரேப்ஸும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. அடுத்ததாக ஜவ்வரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க கஸ்டர்ட் பவுடரும் வெனிலா ஃப்ளேவர் தான். பட் இதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை, சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இது இன்னும் திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான சம்மர் அண்ட் இஃப்தார் டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.